இந்த முட்டையை வாங்கிட்டு வந்தாலே அவிச்ச முட்டை ஆம்லெட்டுனே சாப்பிட்டு செம்மையா போர் அடிச்சு போச்சு. சரி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுனால அதை வச்சு டிஃப்ரெண்டா ஏதாவது செய்வோம்னு செஞ்ச ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டையை உடச்சு ஊத்திக்கிட்டு அதோட பொடி பொடியா நறுக்கின பூண்டுல 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பீட் பண்ணி தனியா எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு இப்ப அடுப்புல ஒரு பேனை வச்சு அதை நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்து பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் அதுல நம்ம உடச்சு ஊத்தி வச்சிருக்கிற அந்த முட்டையை அதுல சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெரிய பெரிய பீசஸா அந்த முட்டை வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு மறுபடியும் அதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து ஒரு 20 பல் பூண்டை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா அதை நிறமாறினதுக்கு அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், மிளகாய்த்தூள், மிளகு சீரகத்தூள், உப்பு எல்லாத்துலயும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட காய்ச்சி ஆற வச்ச பால்ல ஒரு 1/4 கப்பையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திக்காய் வந்துரும். இப்ப நல்லா திக்காய் வந்திருக்க அந்த கார்ன்ஃபிளவர் மிக்சரோட நம்ம ஏற்கனவே ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு மேல கொத்தமல்லியை தூவி இறக்கி மேல இன்னும் கொஞ்சம் பட்டரை போட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான பட்டர் கார்லிக் எக் ரெடி ஆயிருங்க.